ஒரு பெண் நினைச்சா சரித்திரம் படைக்க முடியும். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் உண்டு பண்ண முடியும். எந்த ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்றது 100% உண்மை கிடையாது. அது 1000% உண்மை. இந்த இயற்கை ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் பார்க்குது. உண்மைதான், ஆண்கள் செய்கிற ஒரு சில விஷயத்தை பெண்கள் செய்ய முடியாது, பெண்கள் செய்கிற ஒரு சில விஷயத்தை ஆண்கள் செய்ய முடியாது. 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்து கூட இயற்கை இருவரையும் சமமாக தான் பார்க்குது. இந்த இயற்கை பார்க்குற விதத்தில் நம்மளால ஒருத்தவங்க பார்க்க முடியல. இந்த மீடியா பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாகவும் ஒரு கண்காட்சி பொருளாகவும் தான் பயன்படுத்துகிறாங்க. சின்னதாக ட்ரெஸ் போட்டால் தான் அழகு, டைட்டாக ட்ரெஸ் போட்டால் தான் அழகு, வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லி 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 ஒரு எல்லைக்கு வரும்பொழுது நம்மளும் அதை நம்பிடுறோம். ஒரு பெண் என்றவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட, நிறத்தை விட, வெளி தோற்றத்தை விட சிறந்தவங்க. அவங்க தான் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை தலைமுறையாக கொண்டு வரவங்க. ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை தலைமுறையாக கொண்டு வரவங்க தான் ஒரு பெண். ஒரு பெண் நினைச்சா சாதிக்க முடியும். எந்த காரியத்தில் வேணாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்க முன்னாடி இருந்து செய்யாம இருக்கலாம், ஆனா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு திறமை ஒரு பெண்ணுக்கு இருக்கு. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பெண்களை மதிக்கிறோம், அளவில்லாம பாசம் காட்டுறோம். ஆனா தனிப்பட்ட விதத்துல ஒரு பெண்ணுக்குன்ட்டு ஒரு கனவு, ஒரு லட்சியம் இருக்கும் பொழுது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம சமுதாயத்தால் அதை ஏத்துக்க முடியல. இயற்கை பார்க்குற மாதிரி ஏன் பார்க்க முடியல? சமமா ஏன் பார்க்க முடியல? இந்த உலகத்துல, இந்த பூமியில மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குமே கனவு காண்ற உரிமை இருக்கு. பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது அவங்க தனிப்பட்ட முடிவு. பெண் பெருசா ஆண் பெருசா நான் பேச வரல. 2 பேருமே சமமா தான் இருக்காங்க. ஆண் ஆதிக்கம் இந்த பூமியில இருந்தாலும் தப்பு தான், பெண் ஆதிக்கம் இந்த பூமியில இருந்தாலும் தப்பு தான். நமக்கு பெண் தலைவிகள் தேவை, நமக்கு ஆண் தலைவர்கள் தேவை, நமக்கு 2 தலைவர்களும் நமக்கு தேவை. அப்போதான் சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால கொடுக்க முடியும். நான் தனிப்பட்ட விதத்துல சரித்திரம் படைக்கும் எல்லா பெண் தலைவிகள் கிட்டையும் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். உங்களுடைய பாரம்பரியத்தை, உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய குடும்ப மதிப்பை, எல்லாத்துக்கும் மேல பெண் என்கிற உங்களுடைய அடையாளத்தை குறைக்காதபடி உங்க கனவு நோக்கி ஓடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த காரியங்கள்லாம் குறைஞ்சிடக்கூடாது. இது குறைக்காத விதத்தை நீங்க உங்க கனவு நோக்கி ஓடினீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்களா உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அன்னை தெரேசா இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்தியாவினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாழாக்காத விதத்தில் அவங்க கனவு நோக்கி ஓடினாங்க. அவங்க இந்தியர்களே ஒருத்தவங்களா மாறிட்டாங்க. நான் சொன்ன காரியத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த காரியங்கள்லாம் பாழாகாத விதத்தில் நம்ம கனவு நோக்கி ஓடும் பொழுது ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு தலை வணங்கும். இந்த உலகம் உங்களுக்கு தலை வணங்கும். ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும், நம்ம உறவினர்களும் நம்ம லட்சியத்தையும் கனவையும் புரிஞ்சுக்காம இருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்க கலாச்சாரத்தை, உங்க பாரம்பரியத்தை, உங்க குடும்ப மதிப்பை, எல்லாத்துக்கும் மேல பெண் என்கிற உங்களுடைய அடையாளத்தை கீழே கொண்டு வராத விதத்துல உங்க கனவையும் உங்க லட்சியத்தை நோக்கி ஓடும் பொழுது, நீங்க வெற்றி அடையும் பொழுது உங்களை நினைச்சு உங்க குடும்பத்தில் இருக்கவங்க பெருமைப்படுவாங்க, உங்க உறவினர்கள்லாம் பெருமைப்படுவாங்க. நீ ஒரு சரித்திரம் படைக்கும் மிகப்பெரிய தலைவியா வர முடியும். நான் முழுக்க நம்புறேன். சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மிகப்பெரிய பொறுப்பு பெண்கள் கிட்ட இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா சாதிக்க முடியும். கஷ்டமா இருக்குமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். எல்லாரும் ஒத்துக்குவாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உன்னுடைய கனவு உன்னை விட பெருசா இருக்கணும். எப்போ உன்னுடைய கனவு உன்னை விட பெருசா இருக்கோ அப்போ நீ ஜெயிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. பெண்ணுன்றதுனால நம்மளை சின்னவங்க நினைக்கலாம், இவன் என்ன பெருசா பண்ண போறேன்னு யோசிக்கலாம். ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கண்டிப்பா ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம லட்சியத்தையும் நம்ம கனவையும் நோக்கி ஓடும் பொழுது கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். நீ சரித்திரம் படைக்கும் தலைவி அப்படின்றத மறந்துடாத.